ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சா? தயவு செஞ்சு கீயெல்லாம் செக் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. அப்புறமா தேவைப்பட்ட கீயை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம எழுதிட்டோம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை தப்பாகவும் இருக்கலாம். பட் எழுதிட்டோம், அந்த கொஸ்டின் பேப்பர் அந்த ஆன்சர் ஷீட்டை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். பட் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் எஃபர்ட் போட்டு அதை நம்ம அடைஞ்சிக்கலாம். அதுக்காண்டி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோமே, அதுக்கான அவுட்புட் கிடைக்கலையே அப்படின்லாம் மனசை போட்டு ஒரி பண்ணிக்க தேவையே கிடையாது. ஸோ ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புதையல் கிடைக்கிறதுக்காக ஒருத்தர் 10 அடி தோண்டினார். 11வது அடி தோன்றதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டார், போட்டு போயிட்டார். இது என்னப்பா வந்துக்கிட்டே இருக்குது, குழி வந்துக்கிட்டே இருக்குது, புதையலே காணுமேனு. ஆனால் ஒருத்தர் யதார்த்தமாக அந்த 12வது அடி தோண்டினார், அவருக்கு அந்த புதையல் கிடச்சிருச்சு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே பொறுமை தான். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் சைட் பை சைடு ஒரு ஒர்க் பார்த்துட்டு கூட இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தால் கட்டாயம் வின் பண்ணிடலாம். பாய்.